வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பெப்பர் இட்லி ரெடி பண்ணுறோம். பெப்பர் இட்லிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சதுக்கப்புறம் பொரிஞ்சு வருது இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்க விடுங்க. கருவேப்பிலை, பொடியாக வெட்டி வச்ச பச்சை மிளகாய், பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ஈஸியாகவே பண்ணலாங்க, வீட்டிலையே எல்லாத்துக்கும் பிடிக்கும். உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ்னுவாங்க. வரமிளகாயை மிக்சியில் போட்டு 1-2 ஓட்டி வச்சுருந்தீங்கன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். அது கொஞ்சம் மிளகுத்தூளுங்க, கருப்பு மிளகு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். மிளகுத்தூள் போட்டு நல்லா எல்லாம் பிரட்டி விட்டுட்டு இட்லியை 6-8 பீஸாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லியை போட்டு பிரட்டி விடணும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுமாதிரி கலந்து விட்டிங்கன்னா இட்லி நல்லா சூடாகிடும். இது குடமிளகாங்க, கேப்சிகம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்கு தான். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லை. நல்லா அது மாதிரி கலரி விட்ருங்க. கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா இட்லி நல்லா சூடாகிடும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. நன்றி.